இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இல்லை, நான் தான் ஃபோன் எடுக்க மாட்டேங்கல்ல. ஒரு வெதுக்குல திரும்ப மறுபடியும் தொந்தரவு பண்ணுதிய. பேசுடி. அண்ணா பாத்தியா? அண்ணா மருமகள பாத்தியா? நம்ம அம்மா சூடாமணி தாம்னு என் வயித்துல பிறந்திருக்கா. இதுல என்கிட்ட உன் கல் மனசுல காட்டாத சொல்லிவிட்ட. 1000 இருந்தாலும் நீதானே என் அண்ணன். என் குலசாமியே நீதான். என் பிள்ளைய பொத்தி பொத்தி வளர்க்க போற தாய் மாமனே நீதான். இப்ப வரைக்கும் நான் புள்ளைய கையில கூட வாங்கல. புள்ள பசியில கதறுதா. நீ வராம புள்ளைய நான் வாங்கவும் மாட்டேன். புள்ளைக்கு பசி ஆத்தவும் மாட்டேன். பாத்துக்க. கோடிகாரி என்ன பண்ணுத? இங்க பாரு, அது பசியில அழுதாலும் சரி, நான் என் புள்ளைய தொட மாட்டேன். நீ நேர்ல வந்து புள்ளைய தொட்டு என் புள்ளைக்கு சேன தண்ணி தொட்டு வச்சு என் கையில கொடுத்தாதான் நான் புள்ளைய வாங்குவேன். நீ வா, புள்ளைக்கு பசிக்குது. இல்லன்னா புள்ளைய தொட கூட மாட்டேன். முட்டை பயல, அண்ணன் தங்கச்சி அம்புட்டு பேரும் பைத்தியமா? இங்க புள்ள பாலுக்கு ஏங்கிட்டு கிடக்குதுல்ல. உன் தங்கச்சி என்னடா பால் தர மாட்டேங்க, நீ என்னடா பெரிய இவ மாதிரி ஆஸ்பத்திரிக்கு வர மாட்டேங்கிற. 2 முட்டாளுகளும் சேர்ந்து என் பிள்ளையோட உசுல எதுக்குல விளையாடுறீங்க? சொல்லுங்களேன், எதுக்கு விளையாடுறீங்க? இல்ல எனக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல. ஏன்னா அந்த கோட்டிக்காரி அப்படிலாம் செய்தா? சொல்லல. இப்ப நான் என்னல செய்யணும்? என் புள்ள இப்ப பசி ஆறணும். நேர்ல வந்து உன் கால்ல விழவா, இல்ல உன் முன்னாடி வந்து நான் செருப்பால அடிச்சுக்கவா? பாவம்ல அந்த புள்ள பசியில கதறுதுல. உங்க 2 பேரோட பிடிவாதத்துக்கு ஏன் புள்ள பலியாகணுமா? சொல்லல சொல்லு. இல்லை, நான் வரல. தாய் மாமனா, நான் வரல. என் பச்சை மைனா குஞ்சிய பார்க்க நான் பறந்து வரல. அம்மே வா, உன் பேர பிள்ளைய பாத்துட்டு வந்துருவா. உன் பேத்திய பார்க்க போவோம் வா.